உலகெங்கும் உள்ள ஹோப் டிவி தமிழ் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் ஒரு இனிய நன்னாளிலே இந்த தெய்வ செய்தியின் மூலமாய் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் எதிர்காலத்தையும் ஆசீர்வதிப்பாராக. வெளிப்படுத்தல் 22 அதிகாரம் 12 இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லி இயேசு வாக்கு கொடுத்திருக்கிறார். யோவான் 14 அதிகாரத்தில் 1-3 வாசிக்கும் பொழுது, நான் போகிறேன், மறுபடியும் ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தின பிறகு வருவேன், மறுபடியும் உங்களை அழைத்து செல்வேன் சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த இயேசுவானவர் வருவார் என்று சொல்லி நாங்களும் விசுவாசிக்கிறோம். இந்த ஹோப் டிவி ஊழியங்களுக்காக உழைத்து ஒத்துழைத்து உதவி கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, இந்த நாளின் செய்தியை ஆசீர்வதியும், எங்களோடு பேசும், எங்கள் அனைவரையும் உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கனம் பெற்ற பெண்கள், இந்த தலைப்பின் கீழாக இந்த நாளின் சத்தியத்துக்குள்ளாய் நாம் கடந்து போவோம். லூக்கா 13 அதிகாரம் 29 லூக்கா 13:29. கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து ஜனங்கள் வந்து தேவனுடைய ராஜ்யத்தில் பந்தி இருப்பார்கள். நீ பேசக்கூடாது, நீ அதுக்கு தகுதியே கிடையாது. நாங்களாம் அப்படி கேட்டு நீங்கள் கஷ்டப்பட்டீங்களா? உங்களுக்கான வார்த்தை தான் இது. கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து ஜனங்கள் வந்து தேவனுடைய ராஜ்யத்தில் பந்தி இருப்பார்கள். எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதமான வசனத்தை நாம் பார்க்குறோம். தேவனுடைய ராஜ்யத்துக்கு எத்தனை பேர் வருவாங்க? யாரெல்லாம் வருவாங்க? எந்த மொழிக்காரவங்க, எந்த சாதிக்காரவங்க, எந்த நாட்டுக்காரவங்க, எந்த இனத்துக்காரவங்க, எந்த தோல் கலர் இருக்கிறவங்க, எல்லா கேள்விக்கும் பதில் கொடுக்கப்பட்டது. பூமியின் 4 மூலையிலிருந்தும் தேவனுடைய ராஜ்யத்தில் பந்தி இருக்க மக்கள் கூடி வருவார்கள். அருமையான ஒரு சத்தியம், சந்தோஷமான ஒரு சத்தியம். இந்த சத்தியத்தை நாம் உணர்ந்து கொண்டால் மாத்திரமே நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஸ்தேவான் என்றைக்கு கல்லெறி கொல்லப்பட்டாரோ அந்த நாளில் இருந்து இந்த வாக்கு தத்துவம் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யூதர் மூலமாக தான் ரட்சிப்பு என்று சொல்லி நினைத்து கொண்டிருந்த காலம் மாறி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் ரட்சிப்பு. அவரை ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசிக்கிற யாராக இருந்தாலும், ஆணாக இருந்தாலும், பெண்ணாக இருந்தாலும், ராஜாவாக இருந்தாலும், ராணியாக இருந்தாலும், அடிமையாக இருந்தாலும், எஜமானாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் தேவனுடைய ராஜ்யத்திலே பங்காளிகளாய் மாறுவார்கள். இயேசுவின் காலகட்டத்தில் கூட ஒரு ஸ்திரீயை ஒரு பொருளாக கூட எண்ண மாட்டார்கள். பீகாரில் ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் வித்தியாசம் இருக்குது. தமிழ்நாட்டில் ஒரு ஆண் என்று சொன்னால் உயர்ந்த ஒரு இடம், பெண் என்றால் உயர்ந்த தாழ்ந்த ஒரு இடம். என்ன குழந்தை பிறந்துச்சு? ஆம்பளை சிங்கம்ல. ஓ, ஆம்பளை பிள்ளையா? என்ன குழந்தை பிறந்துச்சு? போயும் பொண்ணா பிறந்துச்சு. ஏங்க என்னங்காச்சு? இதை கட்டி கொடுக்குற அளவுக்கு நமக்கு எங்கே வசதி இருக்குது? இதை படிக்க வச்சு ஆளாக்கி எல்லாம் சரிப்படுத்தி அதை இன்னொரு ஆளுக்கு கட்டி கொடுக்கணுமே. இயேசுவானவர் வாழ்ந்த காலத்திலும் ஆண்கள் பெரிதும் மதிக்கப்பட்டார்கள், பெண்கள் மதிக்கப்படவில்லை. பவுல் கூட எழுதுறாரு பார்த்தீங்களா, சபையில் பெண்கள் பேசாதிருந்தால் நலமா இருக்கும். ஆனால் அந்த ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் இங்கே 4 பேரை சொல்லி காட்டுறார். தாமார்,
ராகாப், ரூத், உரியாவின் மனைவியாக பஸ்தேபால். இவங்களை எங்கே திறமை இணைக்கிறார் இயேசு? மத்தேயு புத்தகத்தில் முதலாக புதிய ஏற்பாடை தொடங்கும் பொழுதே எல்லாருமே சமம்ங்க. 33% கிடையாது, 50-50 என்று சொல்லி இயேசு வேதத்தின் மூலமாய் வெளிப்படுத்துகிறார். மத்தேயு 1 அதிகாரம் 3 வசனத்தை வாசிக்கும் பொழுது, யூதா பாரேசையும் சாராவையும் தாமாரிடத்தில் பெற்றான். தாமார் ஒரு பெண்ணுடைய பேர் நான் வாசிக்கிறேன். அடுத்தது 5 வசனத்தை வாசிக்கிறேன். சல்மோன் போவாசை ராகாபிடத்தில் பெற்றான். ராகாப். போவாஸ் யோபதை ரூத்தினிடத்தில் பெற்றான். ரூத். 3 பேர். 4வதாக 6 வசனத்தை வாசிக்கிறேன். ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். தாவீதின் ராஜா உரியாவின் மனைவியாரிடத்தில் சாலமோனை பெற்றாள். உரியாவின் மனைவி யாரு? பத்சேபாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். என்ன ஒரு பெரிய அந்தஸ்து உள்ள இந்த உலகத்தின் தெய்வம் பிறந்த வரலாறுல யாருமே தெரியாத கேவலமாய் நினைக்கப்படுகிற பெண்களுடைய பேரை சேர்த்திருக்கிறாரு. தாமார் யார்? ஆதியாகமம் 38 அதிகாரம் அதை வாசிக்கும் பொழுது யூதாவினுடைய குடும்பத்தை குறித்து சொல்லப்படுகிறது. முதல் பையனுடைய பேர் ஏர், 2வது பையனுடைய பேர் ஓனான், 3வது பையனுடைய பேர் சேலா. இந்த குடும்பத்தினுடைய கதையை நீங்கள் படிச்சிங்கன்னா, அண்ணன் இறந்து போயிட்டா தம்பிக்கு மனைவியாகணும், தம்பி இறந்து போயிட்டா அடுத்த தம்பிக்கு மனைவியாகணும், எல்லாரும் இறந்து போயிட்டா அடுத்த குழந்தை பிறகு வரைக்கும் காத்திருக்கணும், வேறு வழியே கிடையாது பெண்களுக்கு. இந்த 38 அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது தாமார் அடுத்து ஒரு கல்யாணம் நடக்கும், அந்த குடும்பத்தில் அழைப்பாங்கன்னு சொல்லி காத்துட்ருக்குறாங்க. ஆனால் அந்த வீட்டு தலைவன் யூதா அதை செய்யவில்லை. வேசியை போல ஒரு நாள் ட்ரெஸ்ஸு போட்டுட்டு வந்து உட்கார்ந்துருக்காங்க. யூதா இவங்களோடு போட அவங்க ஒன்று சேர்ந்து அவள் கர்ப்பமாகிறாள். இந்த செய்தியை கேட்டோடனே மாமனாருக்கு ரொம்ப கஷ்டம். அவளை கொண்டு வாங்க, நம்ம கல்லெறிஞ்சு கொள்ளணும் பொழுது இந்த பொண்ணு காட்டுறாங்க, இந்த மோதிரமும் இந்த கைத்தடியும் யாருதோ அவங்க தான் எனக்கு கணவனாக இருக்கிறாரு, அந்த குழந்தைக்கு அவர் தான் தகப்பன்னு சொன்ன உடனே, இவளை விட நான் நீதிமான் அல்ல என்று சொல்லி யூதா ஒத்துக்கொள்கிறார். நாம் நினைக்கிறோம், நீ பைபிள் பிரசங்கம் பண்ணுறல, நீ ஒழுங்காக இருக்கணும், சுத்தமானவங்களாம் சபைக்கு வரணும், அசுத்தமானலாம் வரக்கூடாது. ஆனால் இந்த கதையே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பாருங்களேன். இவர்கள் தேவனுடைய அந்த பிறப்பின் பட்டியலில் அவங்க பேர் இடம்பெற்றிருக்கிறது. நம்ம யார், நம்முடைய குணங்கள் என்ன, நம்முடைய பழக்க வழக்கங்கள் என்ன என்பதை குறித்து இந்த உலகம் ஒரு தராசு வைத்திருக்கிறது. ஆனால் நம்முடைய வாழ்நாள் முடிவதற்கு முன்பாக நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்து ஆண்டவரிடத்தில் நம்ம வந்துட்டோம்னு சொன்னால், ஆண்டவர் நம்மை அந்த 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 திருடனை பார்த்து சொன்னார் பார்த்தீங்களா, நான் இன்று உனக்கு சொல்கிறேன், என்னோட கூட நீ பரதேசில் இருப்பாய். தாமார் வேசியா எண்ணப்பட்டவள் இங்கே இயேசுனுடைய வரலாற்றில் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்த நபரை நாம் பார்ப்போம். ராகாப். யோசுவா 2 அதிகாரம் 11 வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, எபிரேயர் 11 அதிகாரம் 31, யாக்கோபு 2:25 இதையெல்லாம் பார்க்கும் பொழுது ராகாப்பை குறித்து நாம் படிக்கலாம். ராகாப் எரிகோவிலே ஒரு வேசியாக இருந்தவர்கள். அந்த தேசத்தை வேவு பார்க்கும்படியாக 2 பேர் யூதர்கள் அனுப்பப்படுகிறார்கள். அவங்க வேவு பார்த்துட்டு போகிறாங்க. போவதற்கு முன்பாக ராஜாவுக்கு தெரிஞ்சிச்சு எரிகோவை வேவு பார்க்க வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி அவர்களை மறைத்து வைத்து, உங்கள் தெய்வம் யாருன்னு எங்களுக்கு தெரியும், நீங்கள் வரும்பொழுது எங்களை அழிச்சிடாதீங்க, என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லு. அம்மா போய் எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ணுது, அப்பா அம்மா எல்லாட்டையும், நான் வேசியாக ஆயிட்டேன், விபச்சாரி ஆயிட்டேன், ஆனால் இப்படி இந்த தேசம் அழிய போகுது, இந்த இஸ்ரேல் மக்கள் எரிகோவை அழிச்சிருவாங்க, அவங்க தெய்வம் தான் உண்மையான தெய்வம்னு சொல்லி
தன்னுடைய வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ணி கொண்டு வந்து சேர்த்து தன்னுடைய குடும்பத்தாரை பாதுகாத்தாங்க. ஒரு சிகப்பு ரிப்பனை தொங்க விட்டு அந்த வீட்டுக்கு அடையாளமாய் மாற்றி அந்த வீடு பாதுகாக்கப்படுகிறதை நான் பார்க்கிறோம். உடைய செய்கையையும் ஆண்டவர் பார்க்கிறார். அது நீதியின் செயலாய் மாறும் என்று சொன்னால் அந்த செயலையும் ஆண்டவர் அங்கீகரித்து அதை ஆசீர்வதிக்கிறார் என்பதை நான் பார்க்கிறோம். முதலாவது நாம் பார்த்த ஒரு நபர் தாமார். சமுதாயத்திலே அநீதி அழிக்கப்பட்டு அவர்களுக்கு ஒரு தவறான பெயர் சொல்லப்பட்டு அவர்களையும் பரலோகத்தின் தேவன் அங்கீகரித்து பெயரை போடுறதை பார்க்கிறோம். இரண்டாவது ராகாப். அவங்க தொழிலே வேசி தொழில். அவர்களையும் பரலோகத்தின் தேவன் தன்னுடைய பிறப்போடு இணைத்து கொண்டு அவர்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கிறார். மூன்றாவதாக ரூத். ரூத் யாரு? ரூத் ஒரு மருமகளாக இருக்கிறார். சாப்பாட்டுக்காக பஞ்சம் பிழைக்க ஒரு தேசத்துல இன்னொரு தேசத்துக்கு போறாங்க. கல்யாணம் ஆகுது, குழந்தை பிறக்குது, கல்யாணம் ஆகுது, வீட்டுக்காரெல்லாம் இறந்து போறாங்க. கடைசியில் மாமியார் 2 மருமகள் மட்டும் திரும்பி வராங்க. வரும்போது சொல்றாங்க, நீங்களாம் உங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு போயிருங்க, நான் இருக்கிறத சாப்பிட்டு செத்து போறேன்னு. ரூத்து சொல்றாங்க, இல்லை, உங்கள் தெய்வம் ஏன் தெய்வம், நீங்கள் எங்கே மறிப்பீங்களோ அங்கேயே நானும் மறிக்கிறேன்னு சொல்லி ரூத்து வராங்க. சமுதாயத்திலே மிகவும் கீழ்த்தரமாய் பார்க்கப்படுகிற இந்த ரூத் வேதத்தில் ஒரு புத்தகமே அவங்க பேரில் எழுதப்பட்டதை நாம் பார்க்கிறோம். உபாகம் 23ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது தேவன் சொல்லுகிறார், மோவாபியரும் அம்மோனியர்களும் உன்னோடு இருக்கக்கூடாது, 10 தலைமுறை மட்டும் அவங்க இருக்கக்கூடாது, அவங்க ரொம்ப கொடுமையானவங்கன்னு சொல்லி பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டது. ஆனால் இங்கே மோவாபியராகிய ரூத் புதிய ஏற்பாட்டில் மத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அவங்களுடைய பேர் இருக்கிறத நம்மால் பார்க்க முடிகிறது. நான்காவதாக இருக்கிற ஒரு நபர், இவங்க பேர் பத்சேபா. 6ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, மத்தேயு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். தாவீது ராஜா உரியாவின் மனைவியாய் இருந்தவிடத்தில் சாலமோனை பெற்றார். பத்சேபா ரொம்ப ரொம்ப அழகானவங்க. ராஜா தன்னுடைய எல்லாவித ராணியை பார்த்தாலும் அவர் இந்த பெண்மணியை பார்த்த உடனே அவர் மயங்கி அவங்களை கொண்டு வந்து அவங்களை அடைய வேண்டும் என்று சொல்லி அடைந்து அவர்கள் கர்ப்பம் தரித்து குழந்தையும் பெற்று அந்த குழந்தை தான் அடுத்த ராஜாவாய் மாறுவதற்கு தாவீது ராஜாவை மயங்கும் அளவுக்கு அவ்வளவு அழகு. அழகு ரொம்ப ஆபத்தானது. ஏன்னா அந்த அழகை அடைவதற்கு ஆண்கள் எவ்வளவு வேணா செய்வாங்க. என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி தாவீதை குறித்து சொல்லுகிறார். 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறோம். என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லப்பட்ட தாவீது ஒரு பெண்ணை எப்படி பயன்படுத்திட்டார் பார்த்தீங்களா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அந்த பெண்ணையும் ஆண்டவர் தன்னுடைய பிறப்போடு இணைச்சிட்டார். இன்னைக்கு பூமியில் இயேசு எப்படி வந்தார், அவருடைய வரலாறு என்ன, அவர் மனுஷனாக எப்படி வந்தார், அவதரித்ததுக்கான காரணம் என்ன, அதனுடைய அந்த ஜீனியாலஜிக்கு போகணுன்னு சொன்னால் இயேசு அதை இணைச்சிட்டார். இதாங்க என் பிறப்பு.
பிறப்பிலே தன்னோடு கூட பாவம் நிறைந்தவர்கள், சமுதாயத்திலே தாழ்வாக எண்ணப்பட்டவர்களை எல்லாம் இணைச்சி அவர் தன்னுடைய ஜனன நாளை கொடுப்பார் என்று சொன்னால் அந்த அன்பு எவ்வளவு பெரியது. மனிதர்கள் நம்முடைய பாவங்களை கணக்கு வைத்திருக்கிறார்கள். தெய்வம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய அறிக்கை செய்த பாவத்தை துடைத்தெறிந்து புதிய வாழ்க்கையை நமக்கு கொடுக்கிறார். நானும் உன்னை கல்லெறிவதில்லை, ஓ இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி ஒவ்வொரு முறையும் நாம் பாவம் செஞ்சுட்டு போகும்போதெல்லாம் நமக்கு மன்னிப்பு கொடுக்கிறார். மறுபடியும் பாவம் செய்யக்கூடாது என்று சொல்லி நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் நமக்காக வாக்கு கொடுக்கிறார். கிரைஸ்ட் ஆப்ஜெக்ட் லெசனில் நாம் வாசிக்கும் பொழுது, நீங்கள் உங்களை உதவியற்ற நிலையிலே பார்க்கும் பொழுது பரலோகத்தின் தேவன் உங்கள் நிலையை பார்த்து உங்களுக்கு தகப்பனாய் வந்து இறங்கி உங்களுக்கு மன்னிப்பு கொடுத்து உங்களுக்கு வாழ்க்கையை ஆசீர்வாதத்தை கொடுக்கிறான்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். மோவாபியர்கள் 10 சந்ததியாய் அவர்கள் இருக்கவே கூடாது, அவங்களை ஒன்றுலாம் ஆக்குங்கன்னு சொல்லி கட்டளை கொடுத்த அதே ஆண்டவர் மோவாபியராகிய ரூத்தை தன்னுடைய வரலாறோடு இணைத்துக் கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். வேசியாகிய ராகாப்பையும் தன்னுடைய வரலாறோடு இணைத்துக் கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். இவர்கள் உண்மையாகவே யூதர்கள் அல்லாதவர்கள் என்பதை நமக்கு புலப்படுகிறது. இந்த பரிசுத்த வித்தோடு நாம் சேர்க்கப்படுவதற்கு என்னென்ன தகுதிகள் வேண்டும்? ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும்னா இந்த சர்டிஃபிகேட் அந்த சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அந்தந்த தகுதிகள் அடைந்தாதான் அந்த வேலைக்கு விண்ணப்பம் பண்ண முடியும். ஆனால் பரலோகத்தின் தேவனுக்கு என்னென்ன தகுதிகள் வேண்டும்? இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அவ்வளோதான். நீங்கள் என்ன தகுதிகளை நீங்கள் செய்தாலும் உங்கள் கிரியைகள் எல்லாம் உங்களுடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தையாய் மாறுகிறது என்பதை மறந்து போகக்கூடாது. யோர்தானுக்கு அக்கறையிலே ஒதுக்கப்பட்ட ஒரு சமுதாயத்தில் இருந்த ரூத் இன்றைக்கு இயேசுவினுடைய வரலாறிலே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ராகாப் எல்லாராலும் கைவிடப்பட்டதுனால தான் அவங்க வேசி வேலைக்கு போயிருக்கிறாங்க. தன்னுடைய உடம்பை விற்று தொழில் நடத்தி அதில் வர காசை சாப்பிட்ருக்குறாங்க. இல்லைனா யாராவது வேலை கொடுத்துருக்கலாம் இல்லை. ஆனால் யாரெல்லாம் அவங்கள ஒதுக்கி தள்ளினாங்களோ, தன்னுடைய சுய இன்பத்துக்காக அவங்களை பயன்படுத்தி கொண்டாங்களோ, அவங்கள எல்லாரையும் காட்டிலும் இயேசுவானவர் ராகாப்பை ஏற்றுக்கொண்டார் என்பதை நாம் மறந்து போகவே கூடாது. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் இவ்வண்ணமாய் சொல்லுகிறது, நம்முடைய ஞானத்துக்கு மேலாக நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. ஆகவே நாம் நீதியை செய்து ஆண்டவரோடு நெருங்கி இருக்க வேண்டும் என்று சொல்லி சாக்கிறோம். யுகங்களின் வாஞ்சை பக்கம் 493 பேராகிராஃப் 2 தீர்க்கதரிசன ஆவியின் மூலமாக எழுதப்படுகிற ஒரு காரியம். நீங்கள் அனுதினமும் உங்கள் சூழ்நிலையினால் கஷ்டப்பட்டு பாவத்துக்குள்ளாய் விழுந்து நீங்கள் படுகிற எல்லா உபத்திரவத்தையும் பரலோகத்தின் தகப்பன் பார்த்து கொண்டு புறம்பே தள்ளுவது கிடையாது. பரலோகத்தின் தகப்பனுடைய சிங்காசனத்தை உயர்த்தி உங்களையும் அவரிடத்தில் இழுத்து கொள்வார் என்பதை நீங்கள் மறந்து போகவே வேண்டாம். லூக்கா 13ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, உங்கள் வீட்டில் ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வசனம் சொல்லுகிறது, கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் வடக்கிலும் இருந்து பரலோகத்தில் மக்கள் மனுஷர்
பந்தி இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஒரு கல்யாணத்துக்கு யார் அழைக்கப்படுவார்கள்? முக்கியஸ்தர்கள், குடும்ப நபர்கள், நெருங்கினவர்கள், சொந்த பந்தங்கள், இரத்த சம்பந்தங்கள், இவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு தான் கல்யாணத்தை நடத்தி அவங்களுக்கு சாப்பாடு பரிமாறுவாங்க. அப்படி நீங்கள் இந்த உலகத்தில் எந்த பகுதியில் எப்படி கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும் சரி, உங்களுடைய குடும்ப சூழ்நிலை வித்தியாசமாக இருந்தாலும் சரி, சமுதாயத்தில் உங்களை தாழ்வாக நடத்தினாலும் சரி, பரலோகம் அப்படி உங்களை நடத்துவதில்லை என்பதை இந்த நாளின் செய்தி நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்களேன். நம்முடைய முழுமையான நோக்கமே இயேசுவை போல் மாற வேண்டும். அவருடைய குணத்தை மாத்திரம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இங்கே நமக்கு சொல்லிக் கொடுக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த வாக்குத்தத்தங்களை நினைத்ததினாலே நீங்கள் உங்களை சுத்தமாக மாற்றி எல்லா அசுத்தங்களையும் தூக்கி எறிந்துவிட்டு பயபக்தியோடே இயேசுவிடத்தில் நெருங்கி வாருங்கள் என்று சொல்லப்படுகிறது. ராட் ஹெம்ஃபில் ஒரு கவிதை எழுதுகிறார். அவர் எழுதும் பொழுது அவர் பரலோகத்தின் கதவுக்குள்ளே போகிறாராம். பெரிய அதிர்ச்சி காத்து இருந்துச்சான். அங்கே யாரெல்லாம் பரலோகத்தில் இருந்தாங்கன்னா, திருடர்கள், பொய் சொன்னவங்க, பாவிகள், குடிகாரர்கள், குப்பையா எண்ணப்பட்டவர்கள். ராட் ஹெம்பிள் சொல்கிறாரு, நான் ஒரு நாள் சாப்பாடு வாங்கிட்டு போயிருந்தேன், என்கிட்டருந்து ஒருத்தன் சாப்பாடை பிடுங்கி சாப்பிட்டவன். நான் 7ஆவது படிக்கும்போது அவங்க உட்காந்துருக்குறான். என்கிட்ட யாருமே நல்லாவே பேசலை, எல்லாருமே திட்டினாங்க, அவங்க இருக்கிறாங்க. நான் யாரெல்லாம் அவங்க நாசமாக போகணும், நரகத்துக்கு போகணும்னு சொல்லி ஜெபம் பண்ணணும், அவங்க உட்காந்துருக்குறாங்க. இவங்களாம் எப்படி அங்கே இருக்கிறாங்க? கடவுள் ஏதாவது தப்பு பண்ணிட்டாரு. அப்போ ஒருத்தன்ட்ட போய் கேட்குறாங்க, இது என்னது இது? இவ்வளோ மோசமானவங்களாம் பரலோகத்துக்கு வந்திருக்கிறாங்க, நான் ஆண்டவர்கிட்ட போய் கேட்கணும்னு சொல்லி சத்தமாக பேசும்பொழுது ஒருத்தர் பக்கத்தில் வந்து சொன்னாராம், எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க, நீ எப்படி பரலோகத்துக்கு வந்திருக்கன்னு சொல்லி. நம்முடைய வாழ்க்கை தேவன் கையில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் தான் நம்மை தகுதிப்படுத்தி சுத்தப்படுத்துவார். ஜெபம் பண்ணுவோமா? நல்ல ஆண்டவரே, பரலோகத்திலே நீர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தின் மூலமாக அநேகர் வரத்தக்கதாக நாங்கள் விட்டு கொடுக்க, நாங்கள் வழிகாட்ட, நாங்கள் ஆயத்தப்படுத்த எங்களையும் பயன்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள தேவனாய் கர்த்தாவே, ஆமேன். பிரியமானவர்களே, தேவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள், அப்பொழுது நீங்களும் உங்கள் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள், பரலோகத்திலே காணப்படுவீர்கள். நன்றி, வணக்கம்.